மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சூரிய டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ஜெய்சங்கருக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்ததான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பலருக்கும் உதவி செய்வதை தன்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தவர் தான் ஜெய்சங்கர். அவருக்கு மட்டும் இன்னும் பல திரைப்பட வாய்ப்புகளும் நல்ல வசதியும் கிடைச்சிருந்தா நிச்சயம் அதனால் பல பேர் பயனடைந்திருப்பார்கள். அப்படி தன்னால் இன்னும் பல பேருக்கு உதவி செய்ய முடியவில்லையே அப்படின்ற ஏக்கம் மட்டும் அவருடைய மனதிலே இருந்தது எனக்கு தெரியும். தக் லைஃப் படத்தை பார்த்துட்டீங்களா? மணிரத்னம் ராவணன் படத்துல இருந்தே தன்னுடைய டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் மற்றும் மல்டி ஸ்டார் காஸ்டிங் இதை வச்சுட்டே மக்களை ஏமாத்துறாரோ அப்படின்னு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பொதுவாக இப்போதெல்லாம் திரைப்படத்தை பார்க்கின்ற ரசிகருடைய மனப்போக்கு, ஊடகவியலாளருடைய மனப்போக்கு எல்லாமே கொஞ்சம் மாறுதல் அடைந்திருப்பதாக நான் பார்க்குறேன். முன்னே இது போன்று பல தோல்வி படங்கள் வந்திருக்கின்றன, பல மோசமான படங்களும் வந்திருக்கின்றன. ஆனால் அது போன்ற படங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு ஆளானதா என்றால் இல்லை என்று தான் சொல்வேன். 5 வெள்ளி விழா படங்களை கொடுத்த பாரதி ராஜா தான் ஒரு காலகட்டத்திலே வாலிபுமை பாபா என்ற படத்தை கொடுத்தார். ஆனால் அந்த படம் வெளியான போது கூட பாரதி ராஜாவை இப்போ எல்லாரும் தாறுமாறாக பல இயக்குநர்களை கிழிக்கிறாங்களே, அது மாதிரிலாம் கிழித்து தொங்க விடவில்லை. ஓரளவு கண்ணியத்தோடு தான் அந்த படத்துக்கு விமர்சனம் எழுதினார். திரை வாழ்க்கையிலே தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுப்பது என்பதும் எல்லா படங்களுமே நல்ல படங்களாக அமைவது என்பதும் சாத்தியமே இல்லை. ஒரு காலகட்டத்திலே சில படங்கள் தோல்வி அடையத்தான் செய்யும். அந்த படம் தோல்வி அப்படின்னு அந்த படத்தை பற்றி சொல்லலாம், அந்த படத்தில் இருக்கிற குறைகளை சொல்லலாம். அதுக்காக இந்த அளவுக்கு அவர்களை கேலி செய்து விமர்சனம் செய்ய வேண்டுமா அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது. இயக்குனர் பாக்யராஜா இப்போ பல தெலுங்கு படங்களை பார்க்க முடியுது. அவரும் தெலுங்கர் மாதிரியே சரளமாக தெலுங்கு பேசுகிறாரு. இது எப்படி அவரால் முடியுது? அவர் ஏதாவது தெலுங்கு படத்தை இயக்கியிருக்காரா அல்லது தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவரானு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பாக்யராஜுடைய தாய்மொழியே தெலுங்கு தான். அதனால் தெலுங்கு மொழியை அவர் சரளமாக பேசுவதிலே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. இயக்குனர் மணிரத்னம், இயக்குனர் சங்கர் இவங்க 2 பேருக்கும் படம் எடுக்க தெரியலையா அல்லது புதிய விஷயங்கள் எதுவும் இல்லையான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. ஆனால் பொதுவாக பல ரசிகர்களே அந்த படம் கவரவில்லை என்பது மட்டும் ரசிகர்களுடைய மனக்குமுறலை பார்க்கும்போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன காரணத்தாலோ ரசிகருடைய அலைவரிசையோடு மணிரத்னத்துடைய அலைவரிசை இந்த படத்தில் ஒத்து போகலை, அவ்வளோதான். இயக்குனர் தினந்தோறும் நாகராஜுடைய அடுத்த படம் எதுன்னு பாண்டிச்சேரியிலிருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க. தினந்தோறும் நாகராஜ் அடுத்து இயக்க இருக்கின்ற படத்தினுடைய பெயர் ஆகாயம். அதை நம்முடைய சாட்டு சித்ரா நிகழ்ச்சியிலேயே பல முறை சொல்லியிருந்தார் அவர். தக் லைஃப் படத்துல திருமணத்தை தாண்டிய உறவு நியாயமானது அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி அமைஞ்சிருக்கு. இது சரியா? மேடைக்கு மேடை தமிழ் தமிழ் அப்படின்னு முழங்குற கமல்ஹாசன் இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை மீறி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக முயற்சிக்கிறாரே, இது சரியானதான்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்துடைய விமர்சனங்கள் பலவற்றை நான் படித்து பார்த்தேன். அதையெல்லாம் படித்து பார்த்தபோது திரிஷாவுடைய கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளும் தோன்றியது உண்மைதான். அனிருத் மொரட்டு சிங்கிளா அல்லது யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்காரான்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அனிருத் எப்படிப்பட்ட ஒரு புகழோடு இன்றைக்கு தென்னிந்திய படவுலையில் இருக்கிறார் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது பல பெண்கள் அனிருத்தை காதலிக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பெண்ணை அவரும் காதலிக்க வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இயக்குனர் தேசிங்க பெரியசாமி கமல்ஹாசன் சிம்புவை நம்பி 6 வருஷங்கள் காத்துட்டு இருந்தது சரியா? இப்போ தக் லைஃப் படத்துக்கும் மோசமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சிம்புவை நம்பி யாரு அவ்வளோ பெரிய தொகையை முதலீடு செய்ய முன் வருவாங்க? இப்படி நல்ல இயக்குநர்களை ஏன் இப்படி நடிகர்கள் காக்க வைக்கிறாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. தேசிங்க பெரியசாமி இத்தனை காலம் காத்திருக்க வைத்தது சரிதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய பதில். தக் லைஃப் திரைப்படம் வெற்றி படமாக அமையாதனால சிம்புனுடைய மார்க்கெட் ஏதோ படு பாதாளத்துக்கு போய்விட்டதை போல நீங்கள் உங்களுடைய கேள்வியில் எழுதியிருக்கீங்க. இந்த படத்தினுடைய தோல்வி அந்த அளவுக்கெல்லாம் சிம்புவை பாதிக்காது என்பதுதான் உண்மை. நடிகர் சங்க கட்டடத்துடைய திறப்பு விழாவுக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் இவங்களெல்லாம் விஷால் அழைப்பாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற நடிகர்களுக்கான கட்டடம் தானே அது. அப்படி இருக்கும்போது அந்த கட்டட திறப்பு விழாவுக்கு அவர்களை எப்படி இவங்க அழைக்காமல் இருப்பாங்க அல்லது அவங்க தான் எப்படி வராமல் இருப்பாங்க?
எப்போதும் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே டப்பிங் பேசுகிற ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு ஏன் இன்னும் டப்பிங் பேசி முடிக்கல? படத்தோட அவுட்புட்டில் ரஜினிகாந்துக்கு திருப்தி இல்லையா? அல்லது லோகேஷ் கனகராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? ஆகஸ்ட் 14ஆம் தேதி சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆயிடுமான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. எப்போதுமே படப்பிடிப்பு முடிந்தவுடன் அந்த படத்திற்கான டப்பிங்கை பேசி முடித்து விடுகின்ற ரஜினி கூலி திரைப்படத்தினுடைய டப்பிங்கை மட்டும் ஏன் முடிக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நீங்கள் நிறுத்தியிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். அதுக்கு பின்னால் அதை பற்றி அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்கள். ஒரு படத்துக்கு டப்பிங் எப்போ பேசணுன்றது ரஜினிக்கு தெரியாதா? கூலி திரைப்படத்தினுடைய டப்பிங்கை இன்னும் ரஜினி முடிக்கலன்னா நிச்சயமாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சிம்பு 51 தவிர வேற எந்த படத்தை ஏஜிஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்கன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிம்பு நடிக்க இருக்கின்ற படம் தவிர வேறு எந்த படத்தையும் இதுவரைக்கும் ஏஜிஎஸ் நிறுவனம் அறிவிக்கலை. வாடிவாசல் படத்துல அமீர் நடிக்கணும்னு இயக்குனர் வெற்றிமாறன் உறுதியா இருக்கிறதாகவும், இந்த விஷயம் சூர்யாவுக்கு பிடிக்காம 2 பேருமே மியூச்சுவலா பேசி சூர்யா வாடிவாசல் படத்திலிருந்து விலக போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. இது உண்மையா? அப்படின்னா தயாரிப்பாளர் தானுக்காக சூர்யா வேற ஒரு படம் பண்ணி கொடுப்பாரான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. தானுடைய தயாரிப்பில் வெற்றிமாறனுடைய இயக்கத்திலே உருவாக இருக்கின்ற வாடிவாசல் படத்திலிருந்து சூர்யா விலகி விட்டார் என்ற செய்தியில் 1% கூட உண்மையில்லை. அந்த படத்தில் சூர்யா தான் நடிக்க இருக்கிறார். மிக விரைவிலேயே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது. விஜயகாந்த், விஜய் சேதுபதி இவங்க 2 பேரில் மனிதருள் மாணிக்கம் யாருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மனிதருள் மாணிக்கம் என்று விஜயகாந்தையும் விஜயகாந்துடைய வழியிலே விஜய் சேதுபதியும் சொல்லலாம். இந்தியன் 2 தக்லைஃப் இந்த 2 படமும் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் தெரியுது அந்த படத்தில் ஏன் துல்கர் சல்மான் நடிக்க மறுத்தாரு அப்படின்னு. எவ்வளோ பெரிய இயக்குனருடைய படமாக இருந்தாலும் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறதுல துல்கருக்கு நல்ல நாலேஜ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து விலகுவதற்கு முன்னாலே துல்கர் சல்மானுக்கு தக்லைஃப் திரைப்படத்துடைய முழு கதையும் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. முழு கதையும் தெரிந்திருந்து அதன் காரணமாக அவர் விலகி இருந்தார் என்றால் நிச்சயமாக துல்கர் சல்மான் புத்திசாலியான நடிகர் தான். தக்லைஃப் படத்துக்காக த்ரிஷா சிம்புவை விட அதிகமாக சம்பளம் வாங்கினாங்க அப்படின்ற தகவல் உண்மையான மலேசியாவில இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்திலே சிம்புவை விட அதிகமான சம்பளம் த்ரிஷாவுக்கு எப்படி கொடுப்பாங்க? அந்த படத்திலே த்ரிஷா என்ன சம்பளம் வாங்கினாரோ அதே போல பல மடங்கு சம்பளம் வாங்கியவர் தான் சிம்பு. தக்லைஃப் படத்தை இன்னும் பல வருஷம் கழிச்சு நம்ம கொண்டாடுவோமா சார்னு அனகாபுத்தூர்ல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. பல வருடங்களுக்கு பின்னாலே தக்லைஃப் திரைப்படத்தை நீங்க கொண்டாடுவீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக நான் கொண்டாட மாட்டேன். அழுகையில் மனம் கவர்ந்த நடிகர் சிவாஜியா, எம்ஜிஆரா? இந்த தலைமுறையில யாராவது இருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. அழுகையிலே என்னை மிகவும் கவர்ந்த கலைஞர்னா சந்தேகம் இல்லாமல் சிவாஜி தான். அவர் திரைப்படங்கள் அழுதார்னா அவரோடு சேர்ந்து நாமும் அழுவோம். அப்படிப்பட்ட உணர்ச்சி குவியலாக இருக்கக்கூடிய நடிப்பை தரக்கூடியவர் தான் நடிகர் திலகம். இன்றைக்கும் தமிழ் சினிமாவிலே பல நடிகர்கள் அப்படி இருக்காங்க. தக்லைஃப் படத்தில் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. ஆனால் படத்தில் எதுவுமே இடம்பெறலையே. அட்லீஸ்ட் பாடல்லையாவது திருப்தி அடையலான்னு பார்த்தோம். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அனகாபத்தூர்ல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல பாடல்களை அந்த படத்துக்கு கொடுத்திருந்தார் ஏஆர் ரஹ்மான். ஆனால் என்ன காரணத்தாலும் அந்த பாடல்களை அந்த படத்தில் சரியாக பயன்படுத்தியதாக தெரியல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் பாடல் காட்சிகளை படமாக்குவதிலே வல்லவர். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல் காட்சிகளில் ஒரு தனித்தன்மை இருக்கும். அப்படிப்பட்ட மணிரத்னம் இந்த பாடல்களை எல்லாம் எப்படி மிஸ் பண்ணார் அப்படின்னு தெரியல. தக்லைஃப் படத்தை இணையத்தில் வெளியிட சென்னை ஹைகோர்ட் தடை விதிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மதியமே இணையத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து அப்லோட் பண்ணுறாங்க. இதை எப்படி இந்தியாவில் தடுக்க முடியும்னு அன்னமேடுலேருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படம் இணையத்திலே வெளியாகிவிட்டது என்ற செய்தியை நானும் பார்த்தேன். எனக்கு தெரிந்து தக்லைஃப் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, பல தயாரிப்பாளர் நீதிமன்றத்துக்கு போய் இது போன்ற தடையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற தடை உத்தரவால் திருட்டுத்தனமாக வலைதளங்களிலே திரைப்படங்கள் ஒளிபரப்பாவது முழுமையாக தடுக்கப்படவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சில குறிப்பிட்ட தயாரிப்பாளர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த படத்தை இணையத்திலே வெளியிடக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு வாங்குறாங்க. அப்படின்னா மற்ற படங்கள் எல்லாம் வெளியிடலாம்னு அர்த்தமா? சின்மயி தடை குறித்து பேசும்போது ராதா ரவி அவர்கள் அது ஒரு வேஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இல்லையான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சின்மயி பிரச்சனை உடனடியாக பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அதை பற்றி ஏன் தமிழ் சினிமாவில் உள்ள யாரும் பேசுவதே இல்லை அப்படின்றது எனக்கு புரியல. இயக்குனர் மகேந்திரன் அவர்களை நீங்கள் பேட்டி காண முடியலையே அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்குது. இந்த வருத்தம் உங்களுக்கும் இருக்கான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இயக்குனர் மகேந்திரனை பேட்டி காண முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தம் எனக்குள்ளே நிரம்ப இருக்கிறது.
நடிகர் ஜெய்சங்கர் எப்படி நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர் ஆனாருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்றைக்கும் அவருடைய நல்ல குணத்தை பற்றி நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்குமே, அதை விட ஜெய்சங்கருடைய நல்ல குணத்துக்கு வேறு என்ன சான்று வேண்டும்? அடுத்து இன்று ஒரு தகவல். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் எப்படிப்பட்ட இசை மேதை என்பதும் எப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சாதனையாளராக இருந்த போதிலும் மிகவும் எளிமையாக இருந்தது தான் MS விஸ்வநாதனுடைய தனி குணம் என்று நான் சொல்வேன். அதற்கு உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ராஜபாட் ரங்கதுரை படத்துக்கான பாடல் கம்போசிங் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட காட்சிக்கு பாடலை எழுதி அதற்கு பின்னாலே இசையமைக்கலாம் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் முடிவு செய்தார். இப்போ கவிஞர் கண்ணதாசன் பாடலை எழுதத் தொடங்கினார். மதன மாளிகையில் மந்திர மாலைகளாம், உதய காலம் வரை உன்னத லீலைகளாம் என்று அவர் பாடலை எழுத MS விஸ்வநாதன் அதற்கு டியூன் போட ஆரம்பித்தார். ஒரு டியூன் இல்லை, 2 டியூன் இல்லை, 8 டியூன் போட்டு விட்டார் MS விஸ்வநாதன். ஆனால் எந்த டியூனும் அவருக்கு திருப்தியாக அமையலை. மதன மாளிகையில் அப்படின்னு தொடங்கும் போதே அந்த டியூன் எல்லோரும் கவர வேண்டும் என்பது MS விஸ்வநாதனுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ கண்ணதாசன் இது வரைக்கும் போட்டல 8 டியூன், அதை திரும்பவும் போடு என்று MS விஸ்வநாதனும் சொன்னார். அந்த சமயம் பார்த்து அந்த கம்பெனியில் டீ கொடுக்குற பையன் எல்லாருக்கும் டீ கொடுக்க வந்தார். டீ கொடுத்துட்டு சும்மா அந்த பையன் போகல. 3வது ஒரு டியூனையும் 7வது ஒரு டியூனையும் போட்டிங்கல்ல, 2யும் சேர்த்து போட்டிங்கன்னா பாட்டு சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் அப்படி சொன்ன உடனே, ஏன்டா இதெல்லாம் காப்பி மிக்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சியா, போடா போடா அப்படின்னார் கவிஞர் அந்த பையனை பார்த்து. அந்த பையன் ஓரமாக போய் நின்றுக்கிட்டான். இப்போ புதிதாக MS விஸ்வநாதன் ஒரு டியூன் போட்டால் அந்த டியூன் எல்லோருக்குமே பிடித்திருந்தது. பிரமாதமாக இருக்குது அப்படின்னு MS விஸ்வநாதன் எல்லோரும் பாராட்டிய போது தான் MS விஸ்வநாதன் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க எல்லாருக்கும் சொன்னார். அந்த பையன் சொன்னால 3வது டியூனையும் 7வது டியூனையும் சேர்த்து போடுங்க நல்லா இருக்குன்னு, அதைத்தான் நான் செய்தேன், அந்த டியூனை தான் நீங்கள் பாராட்டுறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் MS விஸ்வநாதன் சொன்னபோது எல்லோருமே ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். MS விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாடலுக்கு எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருது அப்படின்னு தான் அவர் பார்ப்பாரே தவிர யாருக்கிட்டேருந்து விமர்சனம் வருது அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளில் அவர் பார்த்ததே இல்லை. அதுதான் மெல்லிசை மன்னருடைய தனிச்சிறப்பு. அந்த படம் வந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். சூர்யா பார்த்தாருனாக்கா, சார் பயங்கரமாக இருக்குது சார், எப்படி சார் அந்த காலத்தில் எடுத்தீங்க? அப்போ குதிரை வருதுன்னா குதிரை கிட்ட கேமரா இருக்குது. ஆமாம், அது எப்படின்னா இது டெஸ்ட் ஷூட் பண்ணோம். இதை எப்படி இந்த இந்த மேக்னிட்யூட ப்ரொடக்ஷனில் தாங்க முடியுமா, என்னெல்லாம் ஃபால்ட் வரும்னு 2000 பேர் ட்ரெஸ் போகிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு. மம்முட்டியோட ஒர்க் பண்ணது கொஞ்சம் டஃப் அப்படின்ட்டு சினிமாவில் ஒரு விமர்சனம் இருக்குது. ஒரு நாள் நானும் ராஜுவும் மின்சார கவனம் எடுத்துகிட்டு போய் அப்படியே நடந்து போயிருந்தோம் AVMல. அங்கே தான் ஷூட்டிங். எங்கள் ரூம் ஆப்போசிட்டில் இருந்து ஆஃபீஸ் ரூம். ஏன்னா மின்சார கவனம் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஆமாம், AVMல இப்படி கிராஸ் பண்ணும்போது மம்முட்டி, முருகதாஸ் எப்படி தெரியுங்களா, இப்போ நானும் அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் தங்கியிருப்பார். அவருக்கு சூட் ரூம் இருக்குது, உள்ள விட மாட்டாங்க அவரை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.